ஆடியோ கோர்ட்டில் வழக்கறிஞர் ஆஜராகலாமா அப்படின்னா, ஆடியோ கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கள் சார்பாக வாதாடலாம். இந்த ஆடியோ கோர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெவென்யூ ப்ரொசீடிங்ஸ் நடத்தக்கூடிய ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி, அதுதான் ஆடியோ கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கட்சிக்காரர் தானே பார்ட்டி இன் பர்சனாக வாதாடலாம். அதே போல் கட்சிக்காரர் தன்னோட வழக்கறிஞர் மூலமாகவும் ஆஜராக செய்யலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றமானது பல்வேறு தீர்ப்புகளின் மூலம் உறுதி செய்துள்ளது. அதே போல் நடைமுறையில் சில ஆடியோ அலுவலகங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில ஆடியோக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது டிபார்ட்மெண்டல் என்கொயரி தான், அதனால் அட்வொகேட் தேவையில்லை, பார்ட்டி மட்டுமே வர வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அது சட்டவிரோதமான நடைமுறை. அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டன் பெட்டிஷன் ஒன்று கொடுக்க வேண்டும். அதில் என்ன எழுதணும் அப்படின்னா, அட்வொகேட் அப்பியரன்ஸ் அலவுட் அஸ் பெர் அட்வொகேட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 30 அப்படின்னு குறிப்பிடலாம். அதையும் அவங்க மறுத்தாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன், அதாவது மேண்டமஸ் ஃபைல் பண்ண முடியும். அடுத்து எந்த மாதிரியான விஷயங்களில் வழக்கறிஞர் அவசியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆடியோ கோர்ட்டுக்கு யூடிஆர் பட்டா ரத்து, அதே போல் மாற்றுதல், அடுத்து நத்தம் நிலம், அதே போல் பாதை உரிமை ரைட் ஆஃப் வே அப்படிங்கிற உரிமைப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழக்கறிஞர் அவசியம். அதே போல் இறப்புச் சான்றிதழ் திருத்தம், அதே போல் சர்வே எல்லை பிரச்சனை, அடுத்து பட்டா அப்பீல், அதே போல் ரிவிஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழக்கறிஞர் அவசியம். அதாவது இதை சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆடியோ கோர்ட்டில் வழக்கறிஞர் கட்சிக்காரர் சார்பாக வாதாடுவது சட்டப்படியாக முழுமையாக அனுமதிக்கப்பட்டது, அதை மறுப்பது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அப்படின்னா, லீகல் பேஸ், சட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 30 இது பற்றி முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் எல்லா நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள், குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் முன்னும் வாதாடலாம் அப்படின்னு சட்ட ஆதாரம் உள்ளது. அதே போல் தமிழ்நாடு ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் RSO அதன்படியும் ஆத்தரைஸ்டு ஏஜெண்ட் ஆர் அட்வொகேட் மூலம் ஆஜராகலாம் அப்படின்னு நடைமுறை உள்ளது. அதே போல் இதுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுமே கூட உள்ளது. ஆடியோ DRO போன்றோர் முன்பு அட்வொகேட்ஸ் அப்பியரன்ஸ் கேனாட் பி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு பல்வேறு தீர்ப்புகள் உள்ளன.